ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி எங்கே தெரியும்? முகமலர்ச்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி உள்ளவர்களுடைய முகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. 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 அப்படினாலே நாம் எல்லாரும் மனமகிழ்ந்து களி கூற வேண்டும். அதாவது உலகத்தை மறந்து களி கூற வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை மறந்து களி கூற வேண்டும். அவைகளை எண்ணி நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. சில மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த நேரத்தில் என்னுடைய மனமெல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். மகிழ்ந்து களி கூற. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆராதனையில் அதாவது மத்தியிலேயோ ஆரம்பத்திலேயோ அல்லது ஆராதனை முடிகிறதற்குள்ளே நம்ம ஆண்டவர் மத்தியில் உலாவுகிறதை காணுகிறோம். தேவனுக்கு மகிமை வந்து அப்படியே உலாவுகிறார். எதற்காக? நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியே அவர் பார்க்கிறார். பார்த்து கொண்டு அப்படியே போகிறார். அவரை காணவில்லை. இப்படி அப்புறம் ஒரு பிரசன்னம் இருக்கிறது. அதாவது அந்த நிழலாட்டமாக அவரை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை ஆட்கொள்கின்றது. அப்போ அதை பார்க்கிற நேரங்களே என்ன பார்க்கிறார்? எதை பார்க்கிறார்? நம்மள என்னத்தை அறிய விரும்புகிறார், பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்கிறதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதுதான் திருச்சபை. ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தில் அப்படி நேசர் உலாவுகின்றார். அந்த மணவாட்டி என்ன சொல்றார்? நேசரே, அருமை இனிமையான கனி உமக்கு புசிக்க கொடுக்கிறேன் வாரும் என்று அழைக்கிறார். நாம் பார்க்கின்றோம். இந்த தோட்டத்தில் அவர் எதற்கு வருகிறார்? இங்கே உள்ள கனியை நம்ம எல்லாம் கனி விருட்சங்கள் இல்லையா? நம்ம கனி விருட்சங்களாக இந்த தோட்டத்தில் நட்டிருக்கிறார். அப்படியே இருப்பதற்கா? இல்லை. அது இலையும் குலையுமாக பார்ப்பதற்கு மகிழ்ச்சியா இருப்பதற்கு இல்லை. அது பூ பூத்து அதனுடைய வாசனை கொடுப்பதற்கு மட்டுமா? இல்லை. அதில் அவர் கனியை தேடுகிறார். அவருடைய ஒரே நோக்கம் கனிதான். இந்த பூவிலேயோ இந்த இலையிலேயோ மற்ற வளர்ச்சியிலேயோ அந்த மரத்தினுடைய செழிப்பிலேயோ அவருக்கு சந்தோஷம் இல்லை. அவருடைய சந்தோஷம் என்ன என்றால் அதில் கனி வேணும். அதற்குத்தான் அந்த விருட்சத்தை தோட்டத்தில் நட்டிருக்கிறார். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆராதனைகளையோ நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? நம்மிலே கனி தேடுகின்றார். தேவனுக்கு மகிமை. நமக்கு ஒரு தோட்டம் ஒன்று வாங்கி இருக்கிறது சாந்தபுரம் பக்கம். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு வாக்களினார். இப்பொழுது இருக்கிற இடங்கள் ஒன்றும் சொந்தம் இல்லை. ஒரு பூமியும் சபைக்கு சொந்தம் அல்லாத காலத்தில் ஆண்டவர் சொன்னார், வள்ளி ஒரு ஆலயத்தை சொந்தமாக்கி தருவேன். அதாவது இப்படி பல இடங்களை சொந்தமாக்கி தருவேன். அதற்குள்ளே கனி விருட்சங்கள் ஒன்று வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு வேண்டிய கனிகளுக்கு இடம் தருவேன். அங்கிருந்து உங்களுக்கு கனிகள் வேண்டிய கனிகள் அங்கிருந்து வரும் என்று சொல்லி இருந்தார். தேவனுக்கு மகிமை. வள்ளியூர் ஆலயத்தை சொந்தமாக்கி தந்தார். அதாவது நமக்கு தகுதி இல்லாத காலத்தில் 20 ரூபாய் 2 கொடுக்கிற காலம், அப்படி காலம். அப்பதான் அந்த வாக்களினார். அப்போ கேரித்து அது பெரிய ஏக்கர் கணக்கில் அதாவது உள்ள அந்த பூமியை வாங்கி தருவேன் என்றார். அங்கே கனி விருட்சங்கள் நிறைய உண்டு. அப்போ நம்ம அதைத்தான் எண்ணினோம். நாம் அப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் நாகர்கோவில் வந்தோம். எப்படி அந்த வாக்கு தத்துவம் மனதிலே இருந்தது. வாக்கு தத்துவம் மனதில் இருந்தது. இப்போ இந்த சாந்தபுரம் பக்கம் இந்த இடத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அவருடைய கிருபையினால அது வாங்கப்பட்டது. அந்த இடத்துக்கு சரியானபடி வேலி காம்பவுண்ட் அமைத்து அதற்கு பெரிய கேட்டுகள் 3 கேட்டுகள் போட்டு நல்லா பாதுகாப்பாக அது வைக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை. அதற்குள்ளே சில விருட்சங்கள் வைக்க வேண்டும் என்ற ஏவுதலோடு நம்ம அவர்கள் சென்று அவைகளை சுற்றிலும் அந்த காரியங்களை செய்தார்கள். அதில் கனி விருட்சங்களும் உண்டு, தென்னை மரம் உண்டு, மற்ற விருட்சங்களும் அதில் உண்டு. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அதிலிருந்து பலன் வர வேண்டும். அது சும்மா அப்படியே நின்றதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பூமி வாங்கினவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன சந்தோஷம்? ஒன்றுமில்லை. சந்தோஷம் என்ன? அதிலிருந்து பலன் வரணும், கனி.
இப்போ அந்த காலம் நம்முடைய சகோதரன் மிகவும் பொறுப்பாக இந்த காரியத்தில் இருக்கிற அருள்ராஜ், அவர் தன்னுடைய வேலைக்கு போகிற நேரத்தில் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு விருட்சமாய் பார்ப்பார். கனி இருக்கா, கனி இருக்கா, பறித்து அதில் கொஞ்சம் நடந்தாலும் பறித்துங்க கொண்டு வருவார். முந்தா நாள் கூட கொண்டு வந்தார். தேவன் நமக்கு பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. நேற்று முதானத்தில் கொண்டு வந்த நிறைய கொல்லாம்பழங்கள் அதில் இருந்தது, சப்போட்டா இருந்தது, பலதும் இருந்தது என்று நாம் காணுகிறோம். அப்ப யாருக்கு மகிழ்ச்சி? நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த மரத்தை நட்டவர்களுக்கு மகிழ்ச்சி. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இத்தனை வருஷம் சுவாசி என்ற பெயர் எடுப்பதல்ல, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்துவிட்டு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன, உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று நாம் அறிய வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட அல்லது சபையோடு தோட்டத்தில் சேர்க்கப்பட்ட நாட்டப்பட்ட நாட்கள் எத்தனை வருடங்கள் ஆனது என்கிறதான் அவர் பார்க்கின்றார். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் மத்தியில் உலாவுகிறதையும் அவர் எதிர்பார்க்கிறதையும் நான் அறிகிறேன். அப்படினால் இந்த வார்த்தை இன்று நமக்கு தரப்படுகின்றது. இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் இதுவரைக்கும் எவ்வளவு கனி கொடுத்திருக்கிறோம், கனி கொடுத்திருக்கிறோமா, கொடுக்கவே இல்லையா என்கிறதையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அங்கே தோட்டத்தில் என்ன நட்டினார்? அத்திமரத்தை நட்டினார். அதுல கனி தேடி வந்தார். வருடம் ஆயிட்டு அனுப்படியால கனி ஏதாவது இருக்கா என்று பார்க்க வந்தார். ஹல்லேலூயா. கனி உண்டாயிருக்கிறதா என்று என உடனே மறுநாளோ சில மாதத்தில் விருட்சங்களை கனியை பார்க்க முடியாது. அதற்கு ஒரு ஏஜ், அதற்கு ஒரு ஸ்டேஜ் உண்டு. அப்பொழுது கிடைக்கும். அப்படினால அவர் தேடி வந்தார். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம் கணக்கு பார்த்தீங்களா? அவர் நம்ம ஒவ்வொருவரையும் கணக்கு வைத்திருக்கிறார். இத்தனை வருஷம் ஆச்சு சபைக்குள்ளே நட்டு, இந்த பூமியிலே நட்டு, அதாவது 3 வருஷம் அல்ல 2 வருஷம் ஆயிட்டு என்று அவர் சொல்லுகின்றார். நம்ம ஒருவரையும் பார்க்கிறார். 6வது நிலையில் வந்து பார்க்கிறார். கனி கிடைக்குதா என்று பார்க்கின்றார். வேறு உலக பிரகாரமாக செழுமையா இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதல்ல, அது இளங்குலையும் தலையும் மற்ற பூக்கள், இது ஒரு சில வாசனைகள் இருக்கும். அது அவனுக்கு பிரயோஜனப்படாது. கனி உண்டா என்று அவன் பார்க்கிறான். கனி தேடி வருகிறான். கனி என்ன கனி? தேவனுக்கு மகிமை. 3 வருஷம் ஆச்சு, இதுல கனி ஒன்றையும் காணவில்லை என்று தோட்டக்காரரிடத்தில், தோட்டத்தை பராமரிக்கிற காவல் பண்ணுகிற அவரிடத்தில், அதாவது உரிமையாளர் கேட்கின்றார், இதை நட்டீர்களே. எல்லாருமே சோதரிடத்தில் அடிக்கடி கேட்போம், மரங்கள் வளர்ந்திருக்கிறதா, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவர் டெய்லி அவருக்கு வேலைகளை கேட்டாலும் அங்கே போய் பார்த்துட்டு தான் போவார். பார்த்து ஒரு அதாவது கொல்லாம்பழங்கள் தான் பறித்து கொண்டு தந்துட்டு போவார். அப்படி ஒரு ஆளவர். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்ன? அந்த மரங்கள் கனி கொடுக்கிறதா என்பது. 3 வருஷம் ஆகியும் ஒன்றையும் காணமே. மேற்கொண்டு ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த விடமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். தேவனுக்கு மகிமை. இந்த வார்த்தையை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். வார்த்தையை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இடையிடையே காணாமல் அப்படியே போய்விடுகிறது. ஏன்? தேவன் தேடி வருகிறார், கனி தேடி வருகின்றார். 3 வருஷம் ஆயிட்டு, எனவேதான் என்று இந்த பூமியில் உரத்தை சாப்பிட்டு வரும் களையும் துளையுமாக மறந்தானே அடர்த்தியா இருக்கிறது.
இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தானே பெறுகிறார்கள். நான் விரும்புகிற கனி இல்லையே என்று ஆண்டவர் ஏங்குகின்றார். ஆமென். அருமையானவர்களே, கனி கொடுக்கணும். நானும் கனி கொடுக்கணும், நீங்களும் கனி கொடுக்கணும். ஆண்டவர் தேடி வரும்போது நம்மிலே கனி உண்டாகணும். வேலைக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் தோட்டத்தில். வேலைக்காரத்தில் சொல்லுகின்றார், இந்த செடி, இந்த மரம் இப்படி இருக்கிறதே, ஐயா என்ன ஜெபம் பண்றேன், என்ன கொஞ்சம் புத்திமதி சொல்றேன், என்ன கொஞ்சம் ஆலோசனை சொல்றேன் ஐயா போறீங்க என்று வேலைக்காரன் கேட்க சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை, இந்த வருஷம் இருக்கட்டியா என்று கேட்கிறான். ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் நெருங்கிட்டு நேற்று மாலையில் நான் உபவாசத்தை கிளம்புறதுக்கு முன்னால என்கிட்ட பேசின வார்த்தை என்ன என்றால், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆனபடினால தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து சும்மா அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம், எப்படியோ டைமுக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணோம் போனோம், இப்படி அல்ல. தேவனுக்கு மகிமை. காலத்தை உணரணும். சொத்துறவு புரட்டி துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு வருகின்றது. தேசத்தை அந்தகாரம் மூடுகின்றது. ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படினால ஆலயத்தில் பிரசங்கிக்கும் போது நாம் அப்படியே மயக்கத்தில் இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கவனிக்கணும். இது பிரசங்கிக்கப்படுகிறது. இவர் சொந்தமாய் பேசல, இவர் பேசுகிறார். இந்த வார்த்தை கடவுள் கொடுக்கிறது அல்லவா? ஆனபடினால கொஞ்சம் தெளிவாக நாம் எப்படி இருக்கிறோம், எத்தனை வருஷம் ஆயிற்று இந்த தோட்டத்தில் நட்டு, சபையில் இணைந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, எப்படி இருக்கிறோம், நம்மை ரட்சித்த கர்த்தருக்கு என்ன கொடுத்திருக்கிறோம், என்ன கொடுக்கிறவர் எதிர்பார்க்கிறதான் என்ன என்கிறதை கவனிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனுடைய இடம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்க்கின்ற இடம், தேவனுடைய நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் நாள். அதை நான் பின்னால் சொல்றேன். தேவனுக்கு மகிமை. கனி கொடுக்கிறவர்களுக்கு தான் பரலோகம் கொடுக்கப்படுமா? தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இன்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், 3 வருஷம் நம்ம எல்லாருடைய வருஷத்தை எண்ணி வைத்திருக்கிறார். ஆனபடினால 3 வருஷம் ஆச்சுது, ஒரு கனியும் காணுமே. நான் தேடி தேடி திரும்ப வந்து தேடுகிறேன். ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேடுகிறேன். ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையிலும் அங்கே நான் குடும்ப ஜபங்களையும் தேடுகிறேன். கனி உண்டா என்று தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பழைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் உலகத்துக்குள் தான் இருந்தோம். எல்லாரும் பெரிய பாவங்களை செய்யாவிட்டாலும் எல்லாரும் உலகத்துக்குள் தான் கிடந்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதிலிருந்து கர்த்தரை மீட்டிருக்கிறார். பழையபடியும் பழைய வாழ்க்கை, பழைய குணம், பழைய சுபாவம், பழைய கிரியைகள் நம்மிலே இருக்க கூடாது. அவைகளை மாற்றுகிறது தான் கனி என்று மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் இப்படி சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன கனி கொடுக்கணும்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் சொல்றேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாமுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படாதீர்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. வருஷம் ஆயிட்டு அல்லவா? அங்க வருஷம் குறிப்பிட்டிருக்கிறது. எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். 3 வருஷம். அவருடைய பார்வையில் அந்த வருட கணக்கு இருக்கிற நம்ம கணக்கு அல்ல, அவருடைய கணக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நம்ம கணக்கு வேறு. நமக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கு, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது.
என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது கனி கொடுக்கணும், கனியை தேடுகின்றார். பழைய வாழ்க்கை இன்னும் நம்மிலே இருக்கிறதா, கனி கொடாத வாழ்க்கை இருக்கிறதா என்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கே போகிறீர்கள்? புதிய எருசலேம் சபைக்கு போகிறோம். அங்கே என்ன விசேஷம் என்கிறதை கேட்கிறவர்களுக்கு கேட்காமலே நம்மை பார்த்தவர்கள் அறியணும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். அந்த கானானுடைய சிறப்பு என்னென்றால் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். ஒரு தடவை அதாவது பெல்ஜியத்தில் இருந்து அங்கே இன்னொரு தேசத்திற்கு போனோம். காரில் போகும்போது வழியிலே பார்த்தால் புறாவும் சொலு 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 என்று அவ்வளவு செழுமையாக இருக்கிறது. மாடுகள் எல்லாம் மேய்து, மாடுகளுடைய மடுக்கள் எல்லாம் அதாவது பாலால் நிறைந்திருக்கு. அப்படி இருக்கிறது மாடுகள் சொல் சொல்லன். அப்போ அது வெள்ளத்திலே படுத்தால் அந்த பால் தானாகவே அங்கிருந்து புறப்பட்டு ஓடும். எனக்கு தெரியும். அப்படித்தான் அந்த காலத்தில் இந்த கானான் தேசம் இருந்திருக்கிறது. அதுவே கற்பாறைகளை படுத்து விட்டால் பாலெல்லாம் தன்னால் எல்லா மாற்றும் நிறைய மாடு பாலைகள் உண்டாச்சது நதி போல ஓடும். அப்படி அப்படினால அதாவது அந்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். இதை சொல்லி அவர்களை எகிப்தை விட்டு அழைத்து வந்தார்கள். இப்போ வனாந்தர வாழ்க்கை பலமான நெருக்கடிகள், இதை தாங்க முடியாமல் அவர்கள் பின்னிட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசுவை கும்பிட்டு ஜெபம் என்னத்தை கண்டோம் என்று சொல்லும்படியாக இருக்கிறார்கள். இல்லை, நாம் அடைய போகிற தேசம் இப்படிப்பட்டது என்பதை எதனால காட்டணும்? கனியினால் காட்டணும். கனியை காட்டணும். நாம் அடைய போகிற தேசத்தினுடைய செழுமை இப்படிப்பட்டது, எங்களை பாருங்கள் என்று சொல்லும்படியாக இருக்கணும். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். இப்போ இவர்களெல்லாம் தொய்ந்து போய்விட்டார்கள். வேறொரு தலைவனை தெரிந்து கொண்டு நான் படைபடி எகிப்துக்கு போகலாம் என்ற பிளான் இவர்களுக்கு உண்டாயிற்று. அப்போ அங்கே ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்து 12 பேரை கானானுக்கு அனுப்புவோம். அனுப்பி அவங்களுடைய சிறப்பை பார்த்துட்டு வந்து சொல்லட்டும் என்ற போது 10 பேர் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து விட்டார்கள். சொன்னா, பிரதர் இப்படி இருக்காம ஏம்பாடம் அப்படிதான் இருக்கு பிரதர், இவ்வளவு நாள் ஜோம் பண்ணி ஒன்றும் தெரியல பிரதர். கானான் கிட்ட வந்தாச்சு, அடைய போகிற தேசம் பக்கத்தில் இருக்கு. அப்பதான் இவர்களை சாத்தான் திருப்ப ஆரம்பிப்பான். அப்பதான் தடமாட ஆரம்பிப்பான், சோர்ந்து போய் ஆரம்பிப்பான், விட்டு வந்த இடத்தை பார்க்க வைப்பான், நடத்துகிறவர்களுக்கு எதிராக எழுத்து நிற்க வைப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 12 பேரும் பார்த்தார்கள். 2 பேர் என்ன செய்தார்கள்? இவர்கள் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி அந்த தேசத்து கனிகளை, அந்த ஒரு பெரிய திராட்சை கொலை ஒரு ஆள் சுமக்க முடியாது, ஒரு காவட்டு போட்டு 2 பேர் தோள் வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த கனியை கொண்டு வந்து காண்பித்தார்கள். நாம் அடைய போகிற தேசம் இவ்வளவு செழுமையான தேசம், தைரியமாயிருங்கள் என்று சொல்லணும். கனி கொடுக்கிறவர்களால் தான் அது முடியும். சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்மிலே கனியை காண வேண்டும். ஏனாகமோ 13ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். மோசே நமக்கு பொய் சொல்லவில்லை, வேதம் பொய் சொல்லவில்லை. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இது அதனுடைய கனி. இங்கே பாருங்கள், நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது ஒரு திராட்சை கொலை 2 பேர் சுமந்து வந்திருக்கிறோம். அப்படின்னா தேசம் எவ்வளவு செழுமையா இருக்கும் பாருங்கள். இது அந்த தேசத்தினுடைய கனி, அடைய போகிற பரலோகராட்சியத்தின் கனி இது. எங்களை பாருங்கள், நாங்கள் இருக்கிற ஜீவிக்கிற ஜீவியத்தை பாருங்கள். பழைய வாழ்க்கை ஒன்று எங்களிடத்தில் இல்லை.
அல்லேலூயா. Hallelujah. ஒன்றும் இல்லை, மனம் திரும்பி விட்டோம். மனம் திரும்புதலுக்குள்ள கனி எங்கள்ல இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்ப பழைய ஜீவியம் ஒன்று எங்களிடத்தில் கிடையாது என்று சொல்லும் அனுபவம் நம்மில் இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த கனியை தான் தேடி வருகிறார். அல்லேலூயா. Hallelujah. அந்த கனி ஆலயத்திலேயும் வீட்டிலேயும் எப்பொழுதும் கனி உண்டா, கனி உண்டா, இன்றைக்கு கனி கொடுத்திருக்கிறதா, கனி கொடுக்கிற ஸ்டேஜ் ஆகிவிட்டதா என்று பார்க்கின்றார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆனபடினால நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இதற்கு சொல்லித்தான் ஆகணும். அது 3 வருஷம் ஆயிட்டு இதை வெட்டி போடக்கூடாதா, இந்த நிலத்தை விட்டு இதை அகற்றக்கூடாதா? திடீரென்று காணாம போயிருது பாருங்க. எல்லாம் அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தங்களில் கனி இல்லாவிட்டால் அவைகள் அந்த இடத்துல நிலைத்திருக்காது. அல்லேலூயா. Hallelujah. என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த சபையில் இயேசுவில் நிலைத்திருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்? அதாவது நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடிகள். என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. Hallelujah. நிலைத்திராவிட்டால் அது செடி இன்னைக்கு ஒரு இடத்துல நாளைக்கு ஒரு இடத்துல பிடிங்கி வைத்தா கனி கொடுக்குமா? அது எங்கேயாவது அலைஞ்சு தெரிந்துட்டு அப்புறம் வந்தால் கனி கொடுக்குமா? கொடுக்காது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆனபடியால் திடீரென்று, அதாவது இந்த செடியை விட கொடியை தான் காற்று ரொம்ப மோதும். செடி நிற்கிற இடத்திற்கு அசைந்து விழுந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா இந்த கொடி கடந்து அங்கே இங்குமாக ஆடும். ஆடி கிழிந்து விழுந்து விட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நாம் காணுகின்றோம். சோதனை ஆகிய காற்று அது பல வகையிலையும் ஒருவருக்கும் வரும். எப்படி யாருக்கு என்ன என்று தெரியும். அவரவர்களுக்கு என்ன ஸ்டேஜ் வந்தார் சோதனை வந்து மோதும். அதில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். Hallelujah. நிலைத்திருக்கணும். அதாவது சோதனை வராது என்று சொல்லவில்லை. சோதனை உண்டு, சோதனைகள் வரும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் சோதனையில் அந்த செடியை விட்டு கலந்து விழுந்து விடக்கூடாது, கிழிந்து போய்விடக்கூடாது. இதில் நிலைத்திருந்தால் அவர்கள் கனி கொடுப்பார்கள். ஆண்டவர் கனியை தேடுகிறார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. யோவான் 15:5 நாம் வாசிக்கும் போது இப்படி நாம் வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னிலே நிலைத்திருந்தால், என்னிலே நிலைத்திருந்தால், தேவனுடைய திருச்சபை தேவனுடைய சரீரம். அல்லேலூயா. Hallelujah. அந்த சரீரத்திலே ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் தான் நாம் என்று வேதம் சொல்லுகின்றது. அதுபடினால தேவனுடைய திருச்சபைக்குள் நாம் கற்பனைகளை கை கொண்டு இன்னும் ஆழமாய் போகும்போது சோதனை வந்து அசைக்கும். அந்த செடியை விட்டு கிழித்தெறியதுக்கு பிரயாசப்படும். அதுல விலை கொஞ்சம் மனசுல சலனத்துக்கு இடம் கொடுத்திடக்கூடாது. நிலைத்திருக்கணும். செடியை பற்றி கொண்டு நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவர் கனியை தேடி வருகின்றார். சோதனை கண்டு ஒதுங்கி விடக்கூடாது, விலகிவிடக்கூடாது, ஜெபத்தை குறைத்து விடக்கூடாது, கற்பனைகளை விட்டுவிடக்கூடாது. அவைகளை கை கொண்டு கொண்டே இருக்கணும். அதுவே நிலைத்திருப்பது என்று இறைவாக்கு சொல்கின்றது. வேதத்தில் மத்திய பகுதியில் சங்கீதம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 1ஆம் சங்கீதம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு மனிதன், அதாவது 3 வருஷம் ஆகல, அதற்கு முன்னால அந்த மரத்தினுடைய வயது வந்த உடனே அது கனி கொடுக்கணும். அதனுடைய காலத்தில் அது கனியை கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில்
நடக்கக்கூடாது. நான் திருச்சபைக்குள்ளே செக்கப் பண்ணி கொண்டே இருக்கின்றேன். பின்மாறி போனவர்கள், சபையை தூசிக்கிறவர்கள், சபைக்கு இடையூறாய்க்கிறோடு சிலர் தோல் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையும் உண்டு. இவர்கள் என்ன ஆவார்கள்? கனி கொடுக்காமல் போய்விடுவார்கள். வாழ்க்கையில் கனி எதிர்பார்க்க முடியாது. பழைய ஜென்ம குணம் அப்படியே தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்? வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கனால் வேதத்துக்கு முரண்பாடாக நடக்கிறதெல்லாம் 2 மார்க்கம் தான் உண்டு. ஒன்று சன்மார்க்கம், இன்னொன்று துன்மார்க்கம். அப்படினால வேதத்துக்கு அப்பாற்பட்ட நடக்கிறதெல்லாம் துன்மார்க்கம். அப்படினால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகளுடைய வழியில், அவர்களுடைய பாவிகளுடைய வழியில் அதாவது நடக்கிறது. ரெண்டாவது, அந்த வழியில நிற்காதங்க, அந்த வழியில நிற்காதங்க. பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பொழுதுபோக்குக்காக போய் பரிகாசக்காரர்கள் கூடுகிற இடத்துல உட்காராதாங்க. உட்கார்ந்து அவங்களிடத்துல கனி உள்ள வாழ்க்கை வராது. அவர்கள் துன்மார்க்கர்கள், பாவிகள் என்னென்ன பேசிக் கொள்கிறார்கள் அது காது வந்து இதயத்தில் பங்கிடும். நீ தனியா இருக்கும் போது அதுதான் உன்னிடத்தில் பேசிக்கிட்டே இருக்கும். ராத்திரி சொப்பனத்தில் அதான் வந்துகிட்டே இருக்கும். அப்படினால் கனி உள்ள கிரியைகள் இருக்காது. கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் இருந்து அவசியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கிறிஸ்துவிலே, சபையிலே, சத்தியத்திலே நாம் நிலைத்து இருந்தால் கொஞ்சம் கனி அல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்போம். அடுத்தபடியாக அந்த காலத்தை சொல்லுகிறார். 3 காலம், 3 வருஷம் ஆயிற்று. அப்போ இப்படிப்பட்ட ஐக்கியங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகள் வழி, பரிகாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல் இருந்து கிடைக்கிற நேரங்களில் கர்த்தருடைய பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? மேலே வாஸ்தவம் அல்லவா? இப்படி ஒரு ஐக்கியத்தை விட்டு விலகணும். இவர்கள் சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, அறிந்த அனுபவத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் ஆலோசனை தொடர்புகள் வைக்க கூடாது. முடிந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவரோடு கூட்டாமை வைத்துக் கொண்டு, தோழமை வைத்துக் கொண்டு, மறைமுக சிநேகிதர்களாக இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களில் எந்த நன்மையும் கர்த்தர் எதிர்பார்க்க முடியாது. தேவனுக்கு மகிமை. அவர்கள் தேவாலயத்தில் வந்தாலும் தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நான் இப்பொழுது வருத்தப்படுத்துவதற்கல்ல, என்னுடைய அடித்தளத்தில் இருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு வருகின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிறபடியினால் வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கனி கொடுக்க தன் காலத்தில் ஒன்றுக்கு காலம் உண்டு. ஒவ்வொரு விருட்சத்துக்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு விவசாயத்தை உடைக்கிற தானியங்களுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் அது பலன் கொடுக்கணும் என்பது எதிர்பார்ப்பு. அந்த நிலத்தை, அந்த செடியை, அந்த கொடியை, அந்த தானியத்தை விதைத்தவருடைய எதிர்பார்ப்பு என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி போறங்க என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்டவர்கள் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் என்ன சொன்ன இலையுதிராத மரத்தை போல செழுமையாயிருப்பான். அந்த மரம் எங்கே நாட்டப்படுகிறது? நீர்க்கால்களின் ஓரமாய். வறட்சி வந்தாலும், தேசத்தில் எவ்வளவு பெரிய வறுமைகள் ஏற்பட்டாலும் அது வாடி போகாது, செழுமையாகவே அது இருக்கும். பவுல் இந்த சிறைச்சாலை நாங்கள் பார்த்தோம். அமெரிக்க போயிருக்கும் போது, அப்போ அந்த சிறைச்சாலையை பார்க்கும் போது அது ஒரு நம்மிடத்துல உரக்குடி மாதிரி அப்படி ஒரு குண்டாக கிடந்தது. அதுக்குள்ளதான் அவர் கிடந்திருக்கிறார்.
குளித்தாரா, துணி மாத்தினாரா, சாப்பிட்டாரா? அங்கிருந்து அவர் எழுதுகின்றார், சந்தோஷமா இருங்க. யாருக்கு சங்கடமாயிருக்கிற அவர் அங்கே சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனி கொடுத்தார்கள். அவருடைய ஹிஸ்டரியை குறித்து நான் கேள்விப்படும் போது என்ன கேள்விப்பட்டேன் என்றால், 2 பேரை அதாவது அரசாங்கம் அனுப்பியிருக்கிறது. நாளை இத்தனை மணிக்கு உடைய தலை துண்டிக்கப்படும், அந்த செய்தியை உமக்கு அறிவிக்க எங்களை அனுப்பினார்கள் என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்ட வந்து சொன்னார்கள், வருத்தத்தோடு சொன்னார்கள். அவர் சந்தோஷமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு உட்கார வைத்து சுவிசேஷம் சொன்னாராம். கடைசி சுவிசேஷம் அவர்களை ஞானஸ்நானம் வரைக்கும் அவர் நடத்தினாராம். அவர் தலை துண்டிக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று கட்டுரை பிள்ளைகளாக மாறினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. ஆனபடினால் அருமையான கட்டுரை பிள்ளைகளே, நாம் சின்ன சின்ன காரியங்கள் வறட்சியா நிற்கிற இடத்துல நிற்கிற மரங்கள் இலையை தொங்க போட்டு நிற்கலவா பார்க்கிறோமா? ஆமா, வெயில் வந்து தொங்க போட்டு நிற்கலவா? அப்படி அல்ல. இந்த முறையில் ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிறவர்கள், ஐக்கியத்தை விட்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு ஐக்கியத்தை விட்டு விலகுகிறவர்கள் கிடைக்கிற நேரங்களாம் வேதத்தை தியானமாக கொண்டு படித்த எழுத்துக்களை வேதத்தின் மேல் நோக்கமாயிருந்து வேதத்தை படிக்கின்றவர்கள் வேதத்தை மூடி வைத்த பிறகும் அவைகளையே தியானிப்பார்கள். அவருடைய தியானம் அதுவாகவே இருக்கும். அப்படியே அவர்கள் தூங்கிவிட்டால் சொப்பனத்திலே மகிமையானவர்கள் தான் வெளிப்படும். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தான் நீர்க்காலின் உரமாய்ப்பட்ட நடப்பட்ட மரத்தை போல இருப்பார்கள். நீர்க்காலின் உரமாய் நடப்பட்ட மரம் எந்த வயலடித்தாலும், எந்த சம்மர், எந்த வறட்சி ஏற்பட்டாலும் இலையை தொங்க போடாது. நிமிர்ந்துதான் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அடிக்கடி நம்மளை தொங்கப்படுகிறது அல்லவா? முகத்தை மூடிக்கொண்டு தொங்க போட சேர்க்கிறது அல்லவா? இதனுடைய காரணம் என்ன? நம்முடைய காரியங்கள் என்ன என்று கண்டுபிடியுங்கள். ஆண்டவர் கனி தேடுகின்றார். கனி கொடுக்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. அவரிடத்தில் போய் நாம் ஆலோசனை கேட்கக்கூடாது. அவருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரிகாசக்காரர்கள் 4 பேர் பேசும்போது அங்கே உட்காரக்கூடாது. கனி கொடுக்கணும். ஒன்று பார்த்தோம், நிலைத்திருக்கணும். எந்த சோதனை வந்தாலும் பிரமாணங்களை விட்டுவிடக்கூடாது. அவைகளை ஒழுங்காய் கடைபிடித்து ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். செடியை விட்டு கிழிந்த கொடி அப்புறம் பலன் கொடுக்காது. 4 நாள் பச்சையாக கிடைக்கும், அதில் பிஞ்சு கூட கொஞ்சம் விளைஞ்ச மாதிரி தெரியும், காஞ்சி போகும். அதுபடியால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தவானுடைய ஐக்கியம், திருச்சபையினுடைய ஐக்கியம், இதான் தேவனுடைய உள்ள ஐக்கியம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று துணிச்சலாக அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் அருமையானவர்களே, இவைகளிலே குறைபாடு உண்டா கவனிங்க. 10ஆம் கிளாஸ் ப்ளஸ் 2 முடித்து காலேஜுக்கு போன பிறகு இன்னும் 10ஆம் கிளாஸ் படித்த அந்த இடத்தை தேடி போக மாட்டாங்க, அங்கே தேடி போக மாட்டாங்க, அப்படி தேடி போக மாட்டார்கள். மேல் மேலும் மேலேறத்தான் பார்ப்பார்கள். திருச்சபை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இது மேலான சத்தியத்தை போதிக்கிற இடம், இது உன்னத்துக்கு நாராயணமை கொண்டு போகிற இடம். தேவனுக்கு மகிமை. அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது செடியோடு நிலைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் துன்மார்க்கர்களுடைய பரிகாச சொற்களை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். பாவிகளுடைய வழியிலே அவர்களுடைய பாதையை பின்பற்றுவார்கள். அவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு உலகத்தால் அவர் அறிவாளி, அவர் படித்தவர், பட்டதாரி, பெரியவர் என்னுடைய வாழ்க்கைக்குரிய ஆலோசனை அவரிடத்தில் போய் கேட்பார்கள்.
இவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் சொல்லுங்க. கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி வீடு கட்டின அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவாள் மேல போது பெருங்காற்று அடிக்கும் போது விழாது. அது விழாது. அது நிலைத்திருக்கிற இடம் சரியான இடத்துல, சரியான அஸ்திவாரத்தில் அது நிலைத்திருக்கிறபடியால் எந்த காற்று புயல் போன்ற அதாவது வெள்ளம் போன்ற சோதனை மோதுகிற போது கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில நான் கொடுக்கிற கனியும் நல்ல கனியாக இருக்கணும். அப்படினால் கனி தேடி ஆண்டவர் வரும் காலம் இதுவாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தனிப்பட்ட காரியம் என்ன கவனிங்க. தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறோம், சிந்தனைகள் எங்கே போகின்றது. இப்போ எல்லாரும் கையில் போன்றிருக்க. இப்போ எங்கள் வீட்டை விட்டு வெளியே போனா உலகமே வீட்டுக்குள்ள வந்துடும். உலகமே வீட்டுக்குள்ள வந்து அசைக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதுங்க. அங்கே டிவியில் ஆடலாம் பாவிகள் குத்தாடிகள் அங்கிருந்து ஆடுறாங்க. அவைகள் அந்த வழியிலே போனால் கனி இருக்கிற கனியும் போய்விடும். கவனமாயிருங்க. அதாவது அந்த கனி எப்படி வெளிப்படும் பாருங்க. செய்கிற நாம் செய்கிற கிரியின் மூலமாக அந்த கனி வெளிப்படுமா இல்லையா என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கொலோசருக்கு நிருபம் எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது அவர் இவ்விடமாக சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து தேவனை அறிகிற அறிவிலே இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு பாத்திரமாய் அவருக்கு உகந்த பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் கனி சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நீடிய சாந்தமும் பொறுமையும் சாந்தமும் கனி ஆனபடினால அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கவும் மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனுடைய மனிதனுடைய நோக்கம் என்ன? தன்னால் மீட்கப்பட்ட திருச்சபையினுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லையா? ஜெபம் பண்ணுவார். சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லையா? திரும்ப சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுவார். அதுதான் ரொம்ப ஆபத்து. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்கலாம். சபைக்கு அறிவிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. விருத்த சேதனம் செவியுடையவர்கள் கேட்கலாம், விருத்த சேதனம் எங்களுக்கு இல்லை என்பவர்கள் எங்களுடைய காது இந்த உலகத்துக்குரியவர்களை தான் கேட்கும், ஆவிக்குரியவர்களை கேட்காது என்று சொல்லுகிறவர்கள் கேட்க வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இறக்குமதிகள், பாவிகளுடைய இறக்குமதிகள் நிறைய எழும்பிற்று. பாவிகளுடைய இறக்குமதி எழும்பிற்று. முக்கிய சத்தம் போட்டு கதறினாலும் அநேக உள்ளங்களுக்குள்ளே அது போகல, அடைபட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அது அந்நாளிலே தெரியும். அந்நாளிலே தெரியக்கூடாதோ, அது ஆபத்து. அதுக்கு பிறகு இன்னொரு நாள் இல்லையே. ஒரு நாள் நான் கார்ல வெளியே எங்கே உழைத்துக்கு போறதுக்காக போய் கொண்டிருந்தேன். போகும்போது சப்ரோட்ல போகும்போது
உரமாக போகிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா போகிறாங்க. நானும் என்னுடைய கண் அதில் பட்டது. கழுத்தில் உள்ள அந்த சட்டை இங்கே கீழே வரைக்கும், அது முதுகு வரைக்கும் அப்படி தைச்சிருக்கு. இந்த மாடல் தையல் கீழே குறுக்கு வரைக்கும் கீழே வரைக்கும் தெரிய முடியாது, அப்படி ஒரு தையல் போட்டுக்கொண்டு அவர்கள் போகிறார்கள். அவர்கள் யார்? ஆலயத்துக்கு வருகிற ஒரு நபர் தான். அருமையானவர்களே, இதெல்லாம் பாவிகளுடைய வழி, பரிகாசக்காரர்களுடைய காரியம். இன்னைக்கு உலகத்தில் அப்படி ஆயிட்டு. துணி எதற்கு கொடுத்துறோன்னே தெரியாம போயிட்டு. துணி எதற்கு கொடுத்துறோம்? முன்னால மறைச்சு பின்னால காட்டுறதுக்கல்ல, பின்னாலே மறைச்சு முன்னால காட்டுறதுக்கல்ல. ஓப்பனா சொல்றேன் கேளுங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கனி கொடுக்க வேண்டும். நற்கனிகளை கொடுக்கின்ற நற்குணங்கள் நமக்கு வர வேண்டும். உலகத்துக்கு மாதிரி காட்ட வேண்டும். நம்முடைய சபையிலே பரிசுத்த ஸ்ரீகள் எழும்படும், பரிசுத்த புருஷர்கள் எழும்படும். சொல்லில எங்க சபையில் அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. என்னை பாருங்கள், என்னுடைய உடையை பாருங்கள், என்னுடைய ஜீவியத்தை பாருங்கள், என்னுடைய ஐக்கியத்தை, என்னுடைய பழக்க வழக்கங்களை பாருங்கள் என்று சொல்லும்படியாக திருச்சபை பிள்ளைகள் இருக்கணும். நாள் சமயமாயிற்று, கடைசி காலம். என்னுடைய காலம் செல்லாது, காலம் சொல்லாது. ஐயோ, எங்கள் போதகர் சொன்னாரு, போதகருடைய சொல்லை கேளாமலும், எனக்கு உபதேசமணியுடைய வார்த்தையை மதியாமலும், கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ள ஆனேனே என்று புலம்புவீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவர் நேரடியாக வந்து பிடிச்சு வச்சு சொல்றதில்லை, தம்முடையவர்கள் மூலம்தான் வாயாக அவயவமாக தம்முடையவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். சொல்லுகிறவர் சரியா நடக்கிறாரா? சொல்லுகிறவருடைய பழக்கங்களை சரியா இருக்கிறதா? அவர் எப்படி, அவருடைய குணங்கள் சரியா என்கிறதையும் செக்கப் பண்ணுங்கள். தேவனுக்கு மகிமை. செக்கப் பண்ணுங்கள். செக்கப் பண்ணி அவர் சொல்லுகிற பிரகாரம் அவர் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படினால் கர்த்தர் அந்த வழியாக உங்களுக்கு பேசுவார். கர்த்தர் அந்த வழியாக உங்களுக்கு ஆலோசனை தருவார். கவர்வாய்க்கிழங்கில் இங்கே குழந்தை இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, தேசமெங்கும் இந்த வார்த்தை பிரசுரிக்கப்படுகிறபடினால், எங்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறபடினால் உங்களுக்கு தான், இது உங்களுக்கும் தான் சொல்லப்படுகின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சகல அதாவது நற்கிரியை, நம்முடைய கிரியை தான் ரொம்ப முக்கியம். கிரியை எல்லாவற்றிலும் நான் சொன்னேன் அல்லவா, அடிக்கடி சுசன்னா ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 7 பிள்ளைகள். அவங்க அந்த பிள்ளைகள் அவ்வளோ அருமையாக வளர்த்தார்கள். அவர்கள் போதனை கொடுப்பது மட்டுமல்ல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்வார்கள், எல்லாம் வரிசையாக இந்த அவனை போகும்போது இப்படி போனால் ட்ரெயின் மாதிரி முதல்ல உள்ள 2வது உள்ள இப்படி வரிசையாக கொடுக்க பிடிச்சிக்கிட்டு முன்னால் போகிறவன் இன்ஜின் மாதிரி சத்தம் போட்டுகிட்டே போவான். தேவனுக்கு மகிமை. சொல்லுவார்கள், அக்கம் பக்கங்களில் வாங்க பிள்ளைங்க பறிச்சாங்க, மாங்காய் பறிச்சாங்க, எங்கேயும் போகக்கூடாது, நேர ஸ்கூலுக்கு போகணும், படிச்சுட்டு வரணும். அப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த பையங்க மத்தியானம் சாப்பிட வருவான்னு நேரம் தெரிந்த உடனே இவர்கள் ஜெபத்தில் இருப்பார்கள். இவர்கள் ஜெபத்தில் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு போதனை கொடுத்துட்டு பிள்ளைகள் சாப்பிடுற நேரத்தில் டிவியில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவனு வந்து பின்னால் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? ஆமாம், தேவனுக்கு போதிக்கிறதல்ல. அம்மா நமக்கு சொல்லுகிறபடி அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா பார்ப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை 6 மணிக்கு நான் பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு வேகமாக போண்டிருந்தேன். ஒரு ஸ்டாப்பில் நின்னா அதில் ஒரு சாராய கடை இருந்தது, கடை கடையா இருந்தது. அப்போ தகப்பனார் ஒரு பட்டையில் வாங்கி குடிக்காரு. பையன் துணி ஒன்று கொடுக்கல, சின்ன பையன். அவனுக்கும்
ஒரு சின்ன பட்டையை பிடிச்சி குடிக்க கொடுங்க. என்னத்தை? போதை மயக்க பானத்தை. அவனும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஆடுனா அப்புறம் அவன் உள்ளது மணி கொடுக்க மாட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுகிறது அல்ல, செய்கிறது. அந்த அம்மா அப்படி வளர்த்தார்கள். பக்கத்தில் வந்தவுடனே மூத்தவன் சொல்லுவான், டே சுத்தப்படாங்கடா, அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. வந்து அவ்வளோ ஒரு சிம்மழகால நிற்பான். அதில் 2 பேர் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி 2 பெரிய பரிசுத்தவான்களாய் 2 தேசத்தையே அசைத்தார்கள். ஹல்லேலூயா. தேசத்தை அசைக்கக்கூடிய வல்லவர்களாய் மாறினார்கள். ஆறுபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளருங்க, அப்படி வழி காட்டுங்க. உளுத்துறதிலிருந்து, பழகிறதிலிருந்து, குடிக்கிறது எல்லாவற்றிலும் மாதிரியாக காட்டுங்கள், கிரியைகளை காட்டுங்கள். போதனையும் வேணும். மோசையாக அம்மா வளர்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி போதனையும் வேணும். ஆனால் அதாவது கிரியை, நற்கிரியாகிய நல்ல கிரியைகள் ஆகிய அந்த கிரியைகளை நாம் கடைபிடிக்கணும், உலகத்துக்கு காட்டணும். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, மலேசியாவில் கோலாலம்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல எங்களை தங்க வைத்திருந்தார்கள். அங்கிருந்து சிங்கப்பூர் போனோம். சிங்கப்பூர் அங்கிருந்து எட்டி பார்த்தா தெரியும், அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், கூட கொஞ்சம் கடல் கிடையாது. அப்போ அந்த வீட்டில் அது ஒரு பாஸ்டர் வீடு. அப்போ அங்கே எங்களை தங்க வச்சா மாலை 4 மணிக்கு அங்கே ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் பாஸ்டர் பிரசவம் ஒரு கைப்பிள்ளை இருக்குது, அதை அவர் எடுத்து தொல்லை வச்சுக்கிட்டு அங்கே அந்த நேரம் அந்த அம்மா தான் போதிக்கிறாங்க. அவங்க தான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அதாவது இன்னைக்கு முக்காடு போடணுங்கிறாங்க. முக்காடு ஏன் போட்டாங்க தெரியுமா? அழகாக விதமாக நடக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். காற்றடித்து புழுதியெல்லாம் தலையில் அள்ளி போட்டுரும். அதுக்காக முக்காடு போட்டுக்கிட்டாங்க. இப்போ கோயிலுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு என்னத்துக்கு முக்காடு என்ற போதனை? நம்ம அவங்க வீட்டில் உட்காந்துட்டு அவங்க சண்டை போட முடியுமா? அப்ப எங்க போது பாருங்க காலம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் நற்கிரியை, கணவன் மனைவியினிடத்தில், மனைவி கணவனிடத்தில் நற்கிரிகளை காட்டுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நற்கிரிகளை காட்டுங்கள். எல்லாவற்றிலும் நற்கிரியை, துர்க்கிரியை ஒன்று நம்மிடத்தில் வேண்டாம். இவர்கள் கனி கொடுப்பார்கள். இது ஒரு வகையான கனி என்று வேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை சுதிக்கிறேன். ஆண்டவர் கனி தேடி வருகின்றார். அவர்களை நிலைத்திருக்கிறதில் நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்கிறதா? பிரமாணங்கள் கை கொள்வதிலே குறைபாடா? ஆலய வழிபாட்டிலே குறைவா? தனிஜபத்திலே குறைவா? நம்முடைய சகோதர சிநேகத்திலே குறைவா? கண்டுபிடியுங்கள். குறைவா? நாம எல்லாம் ஒரே சரீரம் அல்லவா? நம்மில பிரிவினைகள் உண்டா? கவனிப்போம். அப்படி இல்லை என்றால் அது துர்க்கிரியை. அவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்களை ஆண்டவர் கனியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபடியால் நாம் நற்கிரியை செய்வோம், சீக்கிரமாய் மாற்றுவோம். சீக்கிரமாய் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை மாற்றி விடுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை. அடுத்தபடியாக நற்கிரியை ஒன்று, நற்குணம் இன்னொன்று. நற்குணம் என்பது இன்னொன்று. ஸ்திரீகளுடைய அலங்காரம் என்ன? ஸ்திரீகளுடைய அலங்காரத்தை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? வெளியினாலும் பொருளினாலும் விலையேறப்பட்ட முத்துக்களினாலும் அலங்கரிக்கிற காரியம் அல்ல, இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி அது நல்ல குணம் உள்ள மறைஞ்சிருக்கு. ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். நேற்று அப்பாத்திர அவரிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் வந்தது. பெரிய ஞானி
அவர் சும்மா 10 பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானி. அப்போ வீட்டில் தருத்தரம், வீட்டில் சரியான இது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் பேசிட்டு வீட்டுக்குள்ள முழக்கம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அம்மா சரி வீட்டில் குடிக்கிறதுனே கிடையாது, ஒரு ஞானத்தை பேசிட்டாங்க அப்படி இப்படின்னா அந்த அம்மா அது இவருக்கு காதுக்கு தான் கேட்க வந்தவங்க காதுக்கு கேட்கல. வந்த கதை கவனிக்கல. அந்த அம்மா இவருக்கு தெரிந்ததில்லை, இடி முழங்குது மழை பெய்யும் போலுக்கு என்று அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். அங்கே வீட்டில் அங்கே என்ன நடக்கல, இவர் எழுதின நூலில் பிச்செல்லாம் பிச்சு எல்லாம் கிழிச்சு ஒரு பாக்கெட் நிறைய தண்ணி வச்சு அதில் அவ்வளோத்தையும் கிழிச்சு போட்டு இவர் தத்துற பேச்சா இருக்கும்போது தலைவலியை ஊற்றிட்டு போயிட்டு, நீ எழுதின நூலும் நீயுமா அப்படின்ட்டு வச்சுட்டு ஊற்றிட்டு போயிட்டு. தேவனுக்கு மகிமை. இதெல்லாம் ஒரு நடந்த சம்பவங்கள் மாதிரி தான் இருக்கு. தேவனுக்கு மகிமை. அப்போ அவர் அங்கே வந்திருந்தவங்க எல்லாம் கையை வச்சு இன்னையா இப்போ இவ்வளோ பெரிய ஆள் உங்களை, அதான் என்னுடைய ஞானத்தை பற்றி கேட்குறீங்கள, இதில் எவ்வளோ பொறுமையாக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன். இதுதான் ஞானம். இந்த ஞானம் தான் படிப்பிலே வராது, ஒன்றிலே வராது வராது. இப்படித்தான் வரும். இப்படித்தான் எனக்கு இந்த ஞானம் வந்தது. உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு முழக்கமாக இருந்து வீட்டுக்குள்ள என்று காதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்து மழை பெய்யும் நான் நினைச்சேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நற்குணம். புருஷன் நான் புருஷன் அல்லவா நீ சொல்ல இல்லை. புருஷன் மனைவி நல்ல காரியம் சொன்னால் கேட்கணும். மனைவி என்ன செய்யணும் என்று சொன்னால் எல்லா காரியத்திலேயும் புருஷனுக்கு என்ன செய்யணும், அவரிடத்தான் ஞானம் தெய்வ பக்தி வெளிப்படும், கனி உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது, கனி கொடுக்க வேண்டும். நற்கிரியாகிய கனிகளை தந்து, நற்குணமாகிய கனியை தந்து, கிரியலை செய்கிறதும் உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணமும் ஒரு கனி என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த கிரியை நம்மில் உண்டாகும் போது கனி தானாகவே உண்டாக ஆரம்பித்து விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேளுங்கள், கனி கொடுக்க வேண்டும். இதைத்தான் மற்றவர்கள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த சகோதரன் எவ்வளவு இது பண்ணி கொண்டிருக்கிறார், இந்த பெண் இவ்வளவு ஒரு அமைதியாக இருக்கிறது, அந்த கனியை அநேகர் விரும்புவார்கள். பதிலுக்கு பதில் பேசுகிற போது அங்கே கனி இல்லை, வெளியே சொல்லி கொண்டு போவார்கள். அதே மாதிரி அதாவது இந்த ஆடவனும் அப்படி இருக்கணும், பெண்ணும் அப்படி இருக்க வேண்டும். நாம் அந்த பிரகாரம் சபையை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவோம். பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் கனி தேடுகிறார் அல்லவா? திருச்சபையில் தான் இந்த சட்ட ஒழுங்கு இருக்கிறது. திருவரந்துக்கு முன்னால் நான் இப்பொழுது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக குற்றம் இல்லாத குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறபடியினால், அப்படி இருந்தால் தான் பங்கு பெற முடியும் என்பது அதனுடைய பொருள். அப்படி இருக்கிறபடியினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன். இது போதகரையும் சேராது, யாரையும் சேராது. அவங்களுடைய சாட்சியை வச்சுதான் அவங்களுக்கு நாம் திருவிருந்து கொடுக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனி கொடுக்கும் அனுபவம் நம்மிலே உண்டாக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்னொரு முக்கியமான கனி என்ன என்றால், எந்த சூழலில் மத்தியிலேயும் அவருடைய வாயில என்ன வருமா, கர்த்தரை துதிக்கிற உதடுகளின் காணியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருடைய வாயில புறப்படும். எந்த சூழலில், அதாவது இருதயத்தில் அப்படிப்பட்ட குணம் இருக்குமானால் எந்த சூழலை எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் கர்த்தருக்கு சோதரம், கர்த்தருக்கு சோதரம். யோபு சொன்னார் அல்லவா, கர்த்தருக்கு சோதரம் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார், சோதரம் சொன்னார் அல்லவா, அது ஒரு கனி என்று வேதம் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட கடவுளை நான் கும்பிடவா என்று பதறிப்பாய் பேசிவிட்டால் எல்லாம் போச்சு, கனி இல்லை என்று அதனுடைய பொருள். உள்ளத்தில் நற்கிரிகளும் இல்லை, நற்கிரியாய் கனியும் இல்லை, நற்குணமாகிய கனியும் இல்லை.
என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? எபிரேயருக்கு நிறுவம் 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் நாம் எப்படி பார்க்கிறோம்? வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்ப சொல்லுகிறார் பாருங்க. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாக தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ எல்லாம் போச்சது அப்படியே இருந்தார். 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் போயிட்டு, 10 வாலிப பிள்ளைகளும் வீடு இடிந்து விழுந்து ஒரே நேரத்தில். இப்ப அவர் என்ன சொல்லுகின்றார்? அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதடுகளின் காளையாகிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும், எப்போதாவது இல்லை, எப்போதாவது இல்லை, எப்போதும் எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கு செலுத்துங்கள். அந்த கனி உலகத்தில் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது நம்ம கடந்த அனுபவம். பாரி வைத்து அளாவிட்டாலும் மௌனம் சாதித்து இருப்பார்கள். ஆனால் வாய் திறந்து சொல்லுகின்றார். மனதில் கூட, அதாவது ஆண்டவருக்கு விரோதமான செயல் வந்துடக்கூடாது என்று சொல்லி மனதிலையும் சொல்லுகின்றார். கர்த்தர் தானே கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார், அவருக்கே ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னார் என்று வேதம் சொல்லுகின்றது. கனி தேடி வருகின்றார், கனி தேடி வருகின்றார். பெங்களூர்ல ஒரு குடும்பம், சுபேதார் ஒரு கேப்டன் இருந்தார், அவருடைய ஃப்ரெண்டு. அவரும் சபைக்கு வந்தார். அதுக்கு முன்னால் வேறொரு சபைக்கு போய் கொண்டிருந்தார். அவருடைய பையனுக்கு குழந்தைகள் உருவாகும், அழிந்து போய்விடும். மர்மங்களுக்கு தேவனுக்கு மகிமை இல்லை. பிறந்து 2 மாசம் 3 மாசம் இருக்கும், இறந்து போய்விடும். இப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர்கள் திருச்சபைக்கு வந்தார்கள். அப்புறம் அவர்கள் கர்ப்பமானார்கள். அப்படி இருக்கிற நாளிலே இந்த மூத்த, அதுக்கு முன்னால் பிறந்த பிள்ளை இறந்து விட்டது. நாங்கள் அப்போ பெங்களூர் போயிருக்கோம். அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு பாட்டி இருந்தது. அந்த பாட்டி கடவுளை ஏசு இருக்கிற ஏச்சிக்கு கணக்கே கிடையாது. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் அவங்க போய்கொண்டு இருக்கிறார்கள், இருந்தார்கள். அவ்வளவு ஏச்சி ஏசினார்கள். எவ்வளோ பேர் இருக்காங்களே, என் பிள்ளை தான் எடுக்கணும், வைக்கணும், எல்லாமோ என்ன பேசணுமோ அவ்வளோ பேர். அதனால் எந்திரிச்சு போயிட்டோம், இறங்கி போயிட்டோம். இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது போயிட்டோம். திருப்பி தேடி வந்தார்கள், ஆண்கள் தேடி வந்தார்கள். அது அப்படி தான், ஐயா கவலைப்படாது, வருத்தப்படாது. ஜெபம் பண்ணினோம், ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் அடுத்து பிறந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக பிறந்தது, வளர்ந்தது. அப்புறம் பல பிள்ளைகள் பிறந்து வாலிப பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுக்கு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனபடினால் அந்த பாட்டியம்மா என்ன பண்ணினார்கள்? தேவனை தூசித்தார். இல்லையா? அந்த ஆண்கள் நம்ம அவர்களுக்கு கொடுத்த போதனையில் அவர்கள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அந்த குறைபாடு நீங்கி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படி எல்லாருமே ஆன தேவனுடைய பிள்ளைகளை யோபை அப்படி விட்டு விட்டாரா? விட்டு விட்டாரா? இல்லை, விட்டு விடவில்லை. குஷ்டரோகம் போன்ற வியாதி பிடித்திருந்த அந்த மனிதனுக்கு மறுபடியும் அவர் சுத்தமாக்கி மீண்டும் 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த யோபினுடைய பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள். அவர்களை மாறி பூமியில் அழகுடையவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. யாருக்கு? எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியாகிய கனியை கொடுக்கிறவர்களுக்கு. யோபு அந்த கனியை கொடுத்தார். எப்பொழுதும் பயங்கரமான சூழ்நிலையிலேயும் பிள்ளைகளாம் சாக கொடுத்து எல்லாம் முடிந்தது. சரீரமும் கெட்டு போய்விட்டது.
அப்போ அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. 3 வருடமாக இந்த மரத்திலே கனி தேடி வருகின்றேன். இந்த ஆத்துமாவில் நான் கனி தேடுகிறேன் இல்லையே என்று ஆண்டவர் சொல்லாதபடி நம்மை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படும்படியாக நல்ல கனிகளை கொடுப்போம். நற்கிரிகளை செய்வோம். அது ஒரு கனி. நல்ல குணங்கள் மறைந்திருக்கிற நல்ல குணத்தை உள்ளத்திலே பேணி வைப்போம். அது ஒரு கனி. எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே குறைவுபடாதபடி நாம் தேவனை சார்ந்து இருப்போம். அவர்களே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். நாங்கள் போகிற ஐக்கியம் இப்படிப்பட்டது, எங்களை பாருங்கள் என்று சொல்லுவோம். அன்று கானானை சுற்றி பார்க்க போன அந்த 10 பேரில் 2 பேர் மோசேயினிடத்தில் சொன்னார்கள், நீர் எங்களை அனுப்பிய தேசத்தை போய் பார்த்தோம். இது அந்த தேசத்தினுடைய கனி, இந்த கனி அந்த தேசத்தில் உள்ளது பாரும், அவ்வளவு செழிப்பால். அது பாலும் தேன் ஓடுகிற தேசம்தான். இது அந்த தேசத்தினுடைய கனி, அவ்வளவு செழிப்பானவைகள். ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று காண்பித்து அவர்களை தேற்றினார்கள் என்று நாம் காணுகிறோம். நம்ம ஒரு கனி கொடுத்து நம்மோடு சேர்ந்தவர்களுக்கு சோர்ந்திருக்கிற நம்மவர்களுக்கு நம்முடைய கனியை காட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம், அவர்களை மேன்மைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமைப்பட அப்படி நாம் செய்யும் போது அவர்களுக்கு என்ன உண்டாகும்? களிப்பு, களிகூறுதல் உண்டாகும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றதுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேர்ச்சி அடைந்து முன்னேறுவோம். கர்த்தராகி தேவன் நம்மையும் கனி கொடுக்கிறவர்களாய் கண்டு அவர் சந்தோஷப்படும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுவீர்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வெளியே போகிறோம், பல இடத்தில் பழகிறோம். பழகும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் எப்படி தெரிவது? அதாவது ஒரு மரம் நல்ல மரம் என்றால் அந்த மரத்தை எதை வைத்து அறிய முடியும்? கனிகளை வைத்து தான் அறிய முடியும். இந்த மரம் கெட்டதா நல்லதா என்று கனி வருகிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற மரத்தை போலதான் அது ஒரு மரமாக நிற்கும். மற்ற விசுவாசிகளை போலதான் இவர் ஒரு விசுவாசியாக இருப்பார் என்று நாம் காணுகின்றோம். கனி கொடுத்த உடனே இது நல்ல மரம் என்று பிறரால் அதாவது அங்கீகரிக்கப்படுகிறதாக அது இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிறது. மத்திய 12:33 ஒருவர் வாசிக்கிறான். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் எப்படி அறியப்படும்? கனியினால் தான் அறியப்படும். கனியை சாப்பிட்டு பார்த்த உடனே இது நல்ல மரம், நல்ல ஜாதி என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படினால் கனியுடையவர்கள் அது இப்படி இருக்க வேண்டும். இப்போ அதாவது தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் தோற்றத்தில் வெளியே போனால் இவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய தோற்றம் இருக்கிறோம். ஆனால் நம்ம கனி இல்லாவிட்டால் அந்த தோற்றத்தில் ஒரு பயனும் இல்லை என்று இறைவாக்கு சொல்கின்றது. ஆனபடியினால் கனி நல்லது என்றால் மரமும் நல்லது. கனியினாலே மரம் நல்லது என்றோ கெட்டது என்றோ அறியப்படும். ஆனபடியினால் நம்மை பிறர் அறிந்து கொள்ள இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? நல்ல கனியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம்.
இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள் இருக்கிற 4வது மாதம் வரப்போகுது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் கடவுள் வருடத்தை குறிப்பிடுகின்றார் என்று நாம் காணுகின்றோம். வருடத்தை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நல்ல கனி கொடுங்கள் என்று வேலைக்காரனத்தில் சொல்லுகிறார். இது நல்ல கனி கொடுக்கவில்லையே, ஏன் இதை நீ விட்டு வைத்திருக்கிறாய் என்று சொல்லும்படியாக இல்லாமல் நாம் நல்ல கனிகளை கொடுத்து, அதாவது நம்மை பார்த்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று மரத்தினால கனியினாலே மரத்தை அறிகின்றது போல நம்முடைய கிரியைகளின் மூலமாக அப்படி அறிய வேண்டும். நான் முடிக்கப் போகிறேன். நான் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவேன். அதாவது நம்முடைய பாஸ்டர் காலம் சென்ற பாஸ்டர் அவர்கள் ஒரு பணகுடியில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அங்கே நின்றுக்கிறார்கள். நிற்கும்போது மாலை மயங்கினோடனே ஒரு நல்ல ஒரு மனுஷன் சூட்கேஸை கையில் தூக்கி கொண்டு நிற்கிறார். வந்து பாஸ்டரை கண்டவுடனே வந்து பிடிச்சிக்கிட்டார். பிடித்து நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க பாஸ்டர் அப்படி என்று அவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன என்று கேட்கும்போது, நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறதற்காக வந்தேன். அந்த ஊரையும் மறந்து விட்டேன். எப்படி போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நேரம் ஆயிடுச்சு. அப்படினால நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே என்னை கூட்டு போங்க. இந்த ஆட்டோக்காரர்களாக என்னை சுற்றுகிறார்கள். நான் சூட்கேஸ் வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மனிதனாக வெளியே காட்சி அளிக்கிறபடியால் என்னிடத்தில் இருக்கிறதை பறிப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள். என்னை காப்பாற்றுங்க என்று. இப்போ இவங்க அவசரமாக போகணும். என்ன செய்வது? எங்களுடைய நிலைமை ஜெபம் பண்ண இடம் கிடையாது, நைட்டில் தூங்குறதுக்கு இடம் கிடையாது, உட்கார இடம் கிடையாது. அந்த நிலையில் எங்களுடைய ஆரம்ப காலம் இருக்கிறது. இவர் ஒரு நல்ல பொசிஷனில் உள்ள ஆள் மாதிரி இருக்கிறது. என்ன செய்வது? இப்போ சொல்லியிருக்கிறார்கள், எங்கே இருப்பீங்களோ அங்கே விடுகிற வரைக்கும் என்னை வைத்து அனுப்புங்க. அனுப்பினால் எந்த ஊர் என்றும் தெரியவில்லை. அப்போது பாஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் எந்த சபை? அப்போ சபையை அவர் சொன்ன உடனே கேட்டாங்க, நாசிரியர் தானே வா என்று சொல்லி பிடிச்சிக்கிட்டார். நாசிரியர் தானே கேட்டாபிசுங்கிற இடம். நீங்கள் என்ன எப்படியும் அந்த இடத்துல அனுப்பி விட்டுருங்க. ராத்திரி எங்கே கொண்டு போகிறோம்? காட்டுக்குள்ளே தான் நாங்கள் ராத்திரி போகிறோம். ஜெபம் பண்ணுறது பழக்கம். ஆனால் அப்படினால ராத்திரி சொன்னோம், அப்போ நான் உங்கள் கூட வர்றேன். சூட்கேஸை கையில் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு வந்தார். அவர் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு ஏராளமான பணங்களை அந்த சூட்கேஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அங்கே ஜெபம் பண்ணும்போது அவர் தன்னை அடக்கி கொண்டு இருந்தார். பாஸ்டர் எழுப்பி போய் அவருடைய தலை கை வைத்தார். அவர் துள்ளி சாடி குதித்து ஆவில இப்போ முடிஞ்சோன்னு சொன்னார், பாஸ்டர் என் தலை என் கை வச்சிங்க அப்படி. நீர் பரிசுத்தாயை பெற்று இப்போது ஸ்தாபனத்துக்குள்ளே வேலை பார்க்கறதுக்காக அதை அடக்கி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அவர் தலை கை வைக்க சொன்னார். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோ பெரிய கிருபைகளை வைத்து கொண்டு தூங்க இடம் இல்லாமல் ஜெபம் பண்ண இடம் இல்லாமல் இப்படி காட்டில் விடுறது ஜெபம் பண்ணுறீங்களா? எதற்காக? ஆனால் இப்படி நீங்கள் சொல்லுங்க, நாளைக்கு உங்களுக்கு வீடு ஆலயம் எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். புதிய சிலைமை கட்டுவதற்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாட்கள் நாங்கள் இப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எங்களிடத்தில் இருக்கிறது. அது ஒரு நாள் நிறைவேறும். தேவனுக்கு மகிமை ஆனபடினால என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தோம். அந்த நற்கிரியை இன்று எனக்கு மறக்கவில்லை. அந்த நற்கிரியை இவர்கள் அந்த மரம் கனி நல்லது என்றால் மரம் நல்லதாக இருக்கும் என்று நம்மளை நம்பி அவர் அவளை போய் பொக்கிஷத்தை கையில் வைத்துக்கொண்டு நம்ம கூட அலைந்தார் அந்த கிராமத்தில். அப்படி போல தேவனுடைய பிள்ளைகளை உலகம் நம்முடைய வார்த்தையினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினால் அறிவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை பார்க்கிற இடங்களில், பழகிற இடங்களில், எல்லா இடங்களிலும் நற்குணம் நற்கிரியை நம்மிலிருந்து வெளிப்பட்ட அந்த கனி என்று வேத வாக்கியம் சொல்கிறபடினா ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அமிதமாய் செய்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுவோம். கனி கிடக்கிற மரத்தை தேடி பறவைகள் எல்லாம் வரும், ஓடி வரும். பறவைகளுக்கு அழைப்புன்னு கொடுக்க வேண்டாம். கனி எங்கே இருக்கோ அங்கே பறவைகள் எல்லாம் வந்துவிடும். அவர்கள் தேவனுடைய ஆட்சியில் சுதந்திரிப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக ஆண்டவரை சொல்கிறார். இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். மற்ற 21ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால்
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு கனி கொடுக்காத உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்கு எது? தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுப்போம். பழைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றிலும் மனம் திரும்பி விடுவோம். மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல, அது நம்முடைய உறவினர்களோ மற்றவர்களோ குடும்பத்தில் உள்ளவர்களோ நம்முடைய கிரியைகளின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கிற கனி என்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் போகிற தேசத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நம்முடைய கனிகளின் மூலமாக தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பழைய கிரியைகள் ஒன்றும் இல்லாதபடி எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். உங்களுக்கு எப்படி விளங்கி இருக்கும்? உங்களுக்கு விளங்கும். என்னென்ன காரியத்தில் நாம் இன்னும் மனம் திரும்பாமல் பழைய சுபாவத்தோடு இருக்கிறோம் என்கிறதை கண்டுபிடியுங்கள். தேவனுக்கு மகிமை. கனி கொடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினா ஆண்டவரை துதிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காதுங்க, பாவிகளுடைய இல்லாது பரிகாசக்கார உட்காரணத்தில் அவர்களுடைய கதையை நீங்க கேட்காதுங்க. கேட்டீங்கன்னா உங்களை கனியற்றவர்களாக ஆக்கிவிடும். ஆனால் அதுதான் தந்தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க வேண்டும் என்றால் நான் இப்படிப்பட்ட கிரிகளுக்கு விலகி இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. வாழ்க்கையில் வருகிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நமக்கு கலங்க கிடைக்கும். சில வேளையில் சிலது காலதாமதமாகும், சிலது நம்முடைய இனத்துக்கு மாறாக இருக்கும். ஆனப்படினா அவைகளில் என்ன செய்யக்கூடாது? நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் எல்லளவும் குறைந்து விடக்கூடாது. அவைகளை உறுதியாக பற்றிக்கொள்வோம். நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இறைவசனம் சொல்கின்றபடினா ஆண்டவரை சுதிக்கிறேன். சகல நல்ல கிரியைகளை நாம் செய்து கனியுடையவர்களாய் மாறுவோம். நம்மிடத்தில் நல்ல குணங்களாகிய கனிகளை நாம் கொடுப்போம். துர்க்கிரிகளை நாம் விட்டு விடுவோம். ஆண்டவராகிய தேவனை நாம் துதிப்போம். எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதனுடைய மதிப்பு என்ன என்று காலம் நிரூபிக்கும். ஆனபடினால் கனி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை பரவ ராட்சியத்தை வைத்திருக்கிறார். நாம் கனி கொடுப்போம். கனி கொடுத்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற சகல நன்மையை சுதந்திரிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.